அவர்கள் ஆலிம்களாக இருக்கிறார்கள், மார்க்கம் தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள், சில நேரம் படித்தவர்களாக இருக்கிறார்கள், நல்ல நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் அன்புக்குரியவர்களே, சம்பாத்தியத்தில் மிக பெரும் மோசடி, மிக பெரும் மோசடி. அரச ஊழியர்களில் இருந்து, பாடசாலைகளில் படிப்பிக்கிற ஆசிரியர்களில் இருந்து அவர்களுடைய நேரங்களை கொள்ளையிடுதல், அவர்களுடைய நேரங்களுக்கு வேலை செய்யாமல் ஒரு நேரத்திற்கு போய் சைனை வைத்து விட்டு வந்து வீட்டு வேலைகள் எல்லாம் முடித்து விட்டு போய் மீண்டும் விடைபெறுகிற நேரம் போய் சைனை வைத்து விட்டு வந்து சம்பளத்தை எடுக்கிற ஒவ்வொரு அரச ஊழியனும் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் அல்லாஹ்வை ஏமாற்றுவதாக நினைத்துக் கொண்டு உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் செய்வதை உங்களுடைய அரசு அதிகாரிகளோ மேல் அதிகாரிகளோ பாடசாலையினுடைய அதிபரோ அல்லது வேறு யாரோ கண்டும் காணாது விடலாம், அல்லது காணாமலே விடலாம். நீங்கள் மறைமுகமாக செய்யலாம், அவர்களுடைய ஒப்புதல்களோடு செய்யலாம். ஆனால் உங்களின் மீது சுமத்தப்பட்ட அமானிதத்திற்கு நீங்கள் செய்கிற மோசடி, அதன் மூலமாக வருகிற சம்பாத்தியம் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அந்த சம்பாத்தியத்தோடு நீங்கள் நோக்கிற நோன்பினுடைய நிலைமை என்ன என்பதை அன்புக்குரிய சகோதரர்களே நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். பேங்கோடு தொடர்பில்லாத சகோதரர்கள், ஒரு இக்கட்டான சூழ்நிலை, இந்த நாட்டிலே பேங்கை பயன்படுத்தாவிட்டால் சில பொருட்கள் வாங்கல்கள் செய்ய முடியாது என்கிற பிரச்சனைகள் இருக்கிறது, அது விதிவிலக்கு. ஆனால் அன்புக்குரியவர்களே, இந்த இருக்கிற சகோதரர்களில் பெரும்பாலானவர்கள் வட்டியோடு, செக்கோடு, லோனோடு, ஓடியோடு, பினான்ஸோடு, லீசிங்கோடு எனக்கு தெளிவான தொடர்பில்லை என்று சொல்லுகிற சகோதரர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? எவ்வளவு பெரும் பாவம் சகோதரர்களே! படைத்த ரப்போடு போராடுகிற பாவம், அல்லாஹ்வுக்கு எதிராக யுத்த பிரகடனம் செய்கிற பாவம். அல்லாஹ் சொல்லுகிறான், நோன்பு எனக்குரியது, அந்த நோன்புக்கு நானே கூலி கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். என்னிடத்தில் வேலைக்காரராக இருக்கிற நீங்கள், நான் உங்களுடைய முதலாளியாக இருக்கிற நிலையில் எனக்கு எதிராக பகிரங்கமாக பேஸ்புக்கிலே இவரை கண்ட இடத்தில் அடிப்பேன், இவர் என்ன பெரிய ஆளா, இவருக்கு எதிராக நான் செய்வேன், இவரை சுட்டுக் கொள்ளுவேன் என்றெல்லாம் எனக்கு எதிராக வன்மமாக பேஸ்புக்கிலே எழுதிவிட்டு வந்து எனக்கிட்ட மாத சம்பளத்தை வாங்குவதற்கு வந்து நின்றால் ஒரு ரோஷமுள்ள முதலாளியாக நான் தருவேனா? இன்னல்லாஹ அகியர், இன்னல்லாஹ அகியர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நிச்சயமாக அல்லாஹ் மிக ரோஷக்காரன், அவன் பேரிரக்கம் உள்ளவன். எவ்வளவு அநியாயம் செய்த பொழுதும் அவனுக்கு எதிராக எல்லாம் தெரிந்து கொண்டு வங்கிகளிலே போய் நின்று கொண்டு அவனுக்கு முன்னால் அவன் பார்த்துக் கொண்டிருக்கிற, அவன் தந்த சுகங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு, அவன் தந்த ஆரோக்கியத்தை அனுபவித்துக் கொண்டு, அவன் தந்த அழகோடு வாழ்ந்து கொண்டு, அவன் தந்த அழகான குடும்பத்தோடு இருந்து கொண்டு, அவன் தந்த அழகான பிள்ளைகளோடு இருந்து கொண்டு, நீவானிய உறவுகளே, இதோ யா அல்லாஹ் உனக்கு எதிராக நீ எப்படியானவனாக இருந்தாலும் நாம் யுத்தம் செய்வதற்கு தயார் என்று கையொப்பம் போடுகிற பொழுது என் ஈமானிய சகோதரனுக்கு, என் ஈமானிய சகோதரிக்கு உள்ளத்திலே நடுக்கம் வரவில்லையே? எந்த முகத்தோடு அல்லாஹ்விடத்தில் வரப்போகிறோம்? நோன்புக்குள்ளே எந்த முகத்தோடு முன்சஃபிலே என்று சுஜூது செய்ய போகிறோம்?